Hello, welcome you all. We are going to learn a new lesson. I wish all of you to watch the video and learn the lesson. Not only a few. நீங்கள் எல்லாருமே நான் போஸ்ட் செய்யும் வீடியோக்கள் எல்லாவற்றையும் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். யாரோ ஒரு சிலர் இல்லை. All of you. This is prose part of Unit 3. This lesson is based on a speech made by Subrata Bakshi, founder and CEO of Mindtree, as part of the convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore, January 6, 2005. You are seeing that person on the screen. நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குற இவருடைய பெயர் தான் சுப்ரதோ பக்ஷி. இவர் மைண்ட்ட்ரீ என்னும் நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருக்கிறார். அவர் ஜனவரி 6, 2005 பெங்களூரில் டீச்சர் டிகிரி முடித்தவங்க, ட்ரைனிங் முடித்தவங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் பேசின ஒரு சொற்பொழிவை தான் நாம் பாடமாக பெற்றிருக்கிறோம். In his address, he is appealing to the teachers as to how they should serve this society through preparing the students. The topic of this lesson is a prayer to the teacher. Prayer means something related to the religion. அதாவது ப்ரேயர் அப்படின்னா வேண்டுதல், அது மதத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. ப்ரேயர் டு த டீச்சர் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அவர் ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அதாவது மாணவர்களை நல்ல விதத்தில் உருவாக்கி அவர்கள் மூலமாக ஒரு உறுதியான சமுதாயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதை தான் சொற்பொழிவாக பேசினார். அதை நாம் இங்கு பாடமாக பார்க்கிறோம். This lesson will be taught in 2 sessions. இந்த பாடத்தை நாம் 2 பகுதிகளாக பார்க்க போகிறோம். The first part will be from page numbers 139 to 141. பக்கம் 139 144 வரை முதல் பகுதி. Let us enter into the topic. தலைப்புக்குள்ளே செல்லலாம். Okay, the author, Mr. Subrata Bakshi, has dealt so many things in his convocation address. அவருடைய உரையில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். Among them, the first one is value of inclusion. Inclusion அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி முதலாவது அவர் சொல்லியிருக்கிறார். See, I have given you 2 pictures on the screen. In the first picture, eating with a maid, there are 2 parts. அந்த eating with the maid அப்படிங்கிற பிக்சரில் 2 பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். The first one, the servant girl is not included in eating. அவங்க சாப்பிட்றதில்ல, அந்த வீட்டுக்காரங்க அந்த வேலைக்கார பொண்ணு கூட சேர்த்துக்கலாம். Second one, she is included. That is called inclusion. உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. This is one kind of inclusion. இது ஒரு வகையான inclusion. In the second picture, you see a man throwing garbage on the street. இன்னொரு படத்தில் பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒரு டப்பா நிறைய குப்பையை கொண்டு வந்து ரோடு ஓரத்தில் கொட்டுறான். The reason is that he has not included the street as garbage free zone like his house. Why he is doing it is that he doesn't know that street is also included. ஏன் அப்படி செய்கிறான் அப்படின்னா, வீடு மாதிரி ரோடு சுத்தமாக இருக்கணும், வீதியும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாதனால அதை வந்து சேர்த்துக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அவன் வந்து குப்பை கொண்டு வந்து போடுறான். ஸோ the author requires the teachers to teach this to the students and this has to be included in the syllabi. அதனால் இந்த சொற்பொழிவாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆசிரியர்கள் இதெல்லாம் கவனித்து பாடத்திட்டத்தில் இதையும் ஒரு பகுதியாக சேர்த்து மாணவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, we'll go to the next slide. Then, as a second point, the author says, page number 140, I pray to you to teach me to communicate. மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதை பற்றி எனக்கு கற்றுத்தாருங்கள், அதாவது மாணவர்களுக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்.
As I get caught in the rat race of the common entrance tests and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. The more I want to impress, the less I will communicate. Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. Teach me to communicate with. தொடர்பு கொள்வதை பற்றி எனக்கு கற்றுத்தருங்க. The simplicity of a child and the nakedness of a flower. Those who cannot speak to hear or hear. People less gifted, less privileged than I am. Those who have come before me and those who will follow. Things animate and inanimate. அதாவது தொடர்பு கொள்வதை பற்றி அவர் சொல்லும்போது என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இங்கே எழுதியிருக்குது. I'll tell you what it is. You will see two pictures in this slide also. இந்த ஸ்லைட்லேயும் நீங்கள் ரெண்டு படங்களை பார்க்குறீங்க. The first one, communicating with the less privileged. அதாவது நம்ம இருக்கிற சமுதாயத்தில் பணக்காரரும் இருப்பாங்க, ஏழைங்களும் இருப்பாங்க. லெஸ் ப்ரிவிலேஜ்ட் அப்படின்னு சொன்னால் குறைவான வசதி உள்ளவர்கள். லெஸ் கிஃப்டட் அப்படின்னா குறைவான திறமை உள்ளவர்கள். If you see the first picture, a beggar is sitting there. A man in his kindness goes and gives him some food to him. That is very kindly he is doing it. ஒரு பிச்சைக்காரங்க உட்காந்துருக்கிறான், ஒருத்தன் போய் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட அன்பு காட்டுறான். This is how we should communicate with the beggars, less privileged people. நம்மளை விட வசதி குறைவானவங்ககிட்ட நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சொற்பொழிவாளர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த செகண்ட் பிக்சர், a boy is sitting on a wheelchair. ஒரு பையன் வந்து நடக்க முடியாத பையன், கால் ரெண்டு வரலை, அவன் வந்து ஒரு வீல் சேரில் உட்காந்துட்ருக்கான். அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். See, and the other three boys who are not like him are helping him and cheering him up. அவங்க கூட நின்றுட்டு அவனை வந்து சந்தோஷப்படுத்திட்டு நின்றுட்டுருக்கிறாங்க. This is how we should communicate with the less privileged and communicate with less gifted அப்படின்னு சொல்ல வர்றாங்க. And things animate and inanimate, அதுக்கு இன்னொரு இருக்குது அந்த மாதிரி. Then the third point he's trying to say is, I pray to you to make me learn. More than that, teacher, teach me how I can learn to learn. அதாவது நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் as you prepare me for the wide world in which I need to fend for myself and for others, one time learning will not be good enough. I will have to have the ability to learn newer and more difficult things. Some of it I will need to learn it very quickly. In all this, what will become critical is the process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer ways to learn, and that will make learning a joy for me. What he is trying to say is, teach me how I should learn. நான் எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் we see three pictures in this slide on the screen. First one, creativity. Second one, learning with pictures. Third one, joyful learning. The teacher is expected to find a way through which learning of the students will be easy. ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா, மாணவனுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவன் எளிதாக கற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு அதை கண்டுபிடித்து அதை மாதிரி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். We see these things in the above pictures. மேலே இருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்க்குறோம். க்ரியேட்டிவிட்டி, அங்கே இருக்கிற பசங்களுக்கு உருவாக்குகிற திறனை வளர்க்குறதுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். We should, the teacher must create an opportunity for the students to be creative. Learning with pictures. For little children, instead of telling this and that,
ஷோயிங் த பிக்சர் அண்ட் டீச்சிங் தெம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேப்பை வச்சு அதை வச்சு பார்க்க வச்சு ஒன்றா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ லேர்னிங் வித் பிக்சர்ஸ். தென் ஜாய்ஃபுல் லேர்னிங். ஜாய்ஃபுல் லேர்னிங் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி willing to come to ஸ்கூல். பள்ளிக்கு வந்து மாணவன் படிக்கிற மாதிரி அவனுக்கு அது ஒரு சந்தோஷமான இடமாக அதை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். These are the things he is trying to communicate to the teachers through this point. இதுதான் இந்த குறிப்பின் மூலமாக ஆசிரியர்களிடத்தில் அவர் சொல்ல விரும்புகிறார். Then glossary. Syllabi, plural of syllabus. We have already seen syllabus, syllabi. If a noun ends with us, then to convert it to plural we should remove us and put I. அதாவது யூஎஸ்ல ஒரு நவுன் முடிஞ்சதுன்னா அதை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ போடணும். இன்க்ளூஷன். ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட் irrespective of differences. எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமான மதிப்பு தர வேண்டும். கட் த்ரோட், காம்படிட்டிவ். கட் த்ரோட் அப்படின்னா போட்டி. லெஸ் ப்ரிவிலேஜ், டிஸ்அட்வான்டேஜ்ட். அதாவது லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னா போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள். ஆனிமேட், லிவிங். ஆனிமேட்னா உயிருள்ள. ஃபைண்ட், லுக் ஆஃப்டர், பார்த்துக்கொள். கிரிட்டிக்கல், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியம் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். So these are the glossary words. Then he is trying to say another thing. It's the fourth point. I'll read it for you. As I learn to learn from unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. Teach me not just about the way the waves rise, but what causes them to fall. Teach me to appreciate that the trees I fell, the small creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground, the urban decay I cause with my consumerism, all add to the awesome imbalances in natural state of things that cause death and destruction, and can one day engulf me and mine. Each time I see a scavenging bird on my city's skyline, teacher, tell me why the singing birds are going away, and tell me how I can see them perched on my windowsill again. அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, we are living with nature. நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறோம். இயற்கையில் வந்து உயிருள்ள உயிரற்ற பொருள்கள்லாம் இருக்குது. Teach me not just about the way the waves rise, but what causes them to fall. அலைகள் எழும்புது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க, அதை எப்படி விழுகுது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. Teach me to appreciate that the trees I fell, the small creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground. அதாவது நான் வெட்டி வீழ்த்துகிற மரங்கள், பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்துகளினால் சாகடிக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள். The urban decay I cause with my consumerism. நான் வாங்குகிற பொருள்களினால் நகரத்தையே நான் அழிக்கிறேன். All add an awesome imbalance in the natural state of things. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, இயற்கையில் ஒரு சமநிலையற்ற தன்மையை உருவாக்குகிறது. That cause death and destruction. அது என்னத்தை கொண்டு வருதுன்னா, மரணத்தையும் அழிவையும் தான் கொண்டு வருது. And can one day engulf me and mine. ஒரு நாள் இது என்ன செய்யணும்னா, என்னையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் அதை அப்படியே எடுத்து விழுங்கிடும். Each time I see a scavenging bird on my city's skyline, teacher, tell me why the singing birds are going away. ஒரு சுத்தம் பண்ணுகிற பறவை, காக்கா, கழுகு, இந்த மாதிரி பறவைகள் வந்து
அப்படியே அங்கே நகரத்தில் பறந்து தெரியுதை பார்க்கும்போது டீச்சர், ஆசிரியரே, நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, ஏன் பாட்டு பாடுகிற பறவைகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டன. And tell me how I can see them perched on my windowsill again. மறுபடியும் எப்போ என்னுடைய ஜன்னல் பக்கத்தில் வந்து கூடு கட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. இப்படியெல்லாம் அவர் வந்து சொல்கிறார். இப்போது யூ கேன் see 3 pictures. First one, appreciating animate. ஃபர்ஸ்ட் ஒன்னில் வந்து உயிர் உள்ள ஒரு நாய். இந்த நாய்க்கு வந்து he is feeding, that boy is feeding, and it looks very dirty, ugly. அந்த நாய் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஈவன் then he is feeding it. அதுக்கு வந்து அதை கொடுக்குறான். why? Because it is living with us. அது நம்மோடு இயற்கையாக ஒன்றாக வாழ்கிறது. Connecting with nature. Here in this picture, second picture, a girl is appreciating the flowers. பூக்களை எல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்குறான். தென் in the third picture, birds perching on the windowsill. குருவிகள் வந்து ஒரு ஜன்னல் பக்கத்துலேயே போய் கூடு கட்டி வாழுது. இது எல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ what the author tries to tell teachers is, teachers are requested to teach the students to include the nature in their lifestyle. தங்களுடைய வாழ்க்கை முறையில் இயற்கையும் ஒன்று சேர்த்து அவர்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். மாணவர்கள் இயற்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு வாழாமல் அதை வாழ்க்கையில் சேர்த்து கலந்து வாழ வேண்டுமென கற்றுத்தருமாறு ஆசிரியரிடம் வேண்டுகோள் வைக்கிறார். ஓகே, that's all he is trying to communicate with us in this. So I am stopping the lesson now. From next page onwards, I will make it in the next class. இதோட நான் இதை நிறுத்திக்கிட்டேன். அடுத்த பாடத்தில் அடுத்த பகுதியில் நான் வந்து மீதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். We'll go to the next slide. Okay, glossary. Indiscriminate, without careful judgment, அதாவது கண்மூடித்தனமாக. Consumerism, the protection or promotion of the interests of the consumers, அதாவது நுகர்வோருடைய பயன்பாடு. Destruction, the action of damaging or destroying something, ஏதாவது ஒன்றை அழிப்பது. Engulf, eat or swallow the whole, முழுசுமாக சாப்பிட்றது அல்லது விழுங்குவது. Scavenger bird, anything that feeds on dead animals, அதாவது செத்து போன விலங்குகளை சாப்பிடுகிற பறவைகள். எக்ஸாம்பிள் crow, உதாரணமாக காகம். Perch, to rest on, to stay on, தங்கி இருக்கிறது, perch. So that's all. We'll go to the next. To conclude, I want to summarize all that we learned. நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிறத நான் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். You learned about the value of inclusion. ஒன்று சேர்த்து வாழுகிறது அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்னவென்று நீங்கள் படித்தீர்கள். You learned how to communicate with the things animate and inanimate. உயிருள்ள உயிரற்ற பொருள்களோடு எப்படி ஒன்றிணைந்து வாழணும் அப்படிங்கிறத பற்றி படித்தீங்க. Things should be learned in a joyful way. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் போது அதை மகிழ்ச்சியோடு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு படிச்சிங்க. ஸோ யூ ஷுட் லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர். இயற்கையோடு இசைந்து வாழ வேண்டும் அப்படின்னு படிச்சிங்க. ஆல் தீஸ் திங்ஸ் தி ஆத்தர் வாண்ட்ஸ் த டீச்சர் டு டெல் யூ. ஆசிரியர்கள் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை சொன்ன சொற்பொழிவாளர் சொல்கிறார். ஓகே, தேங்க்யூ.